நான் பரோட்டாவே சாப்பிட்றதில்ல. ஆனா, என் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆவே மாட்டேங்குது. இன்னும் ஹெல்த் மோசமா தான் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரோட்டா ஓகே மைதா கெடுதல் அப்படின்றது நம்ம நெறைய பேருக்கு தெரியுங்க. பட் அதுக்காக இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ பண்றோம்னா, இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட், இந்த மாரியான ரஸ்க், இந்த மாரியான ஹெல்த்ன்னு நெனச்சு நம்ம சாப்பிடுற அனைத்து பேக்கரி பொருட்கள்லயுமே இதே மைதா தான் வந்து கலக்குறாங்க. இது வெளிநாடுகள்ல அத மைதான்னு சொல்லாம ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் செய்யறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு இதுதான் உள்ள போயிட்டு இருக்குங்க. சோ அப்போ ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா அப்ப நான் ஒயிட் ரைஸே சாப்பிடலாமானா கிட்டத்தட்ட மைதாவும் சாப்பிடுறது ஒண்ணுதான், ஒரு பிளேட் ஃபுல்லா வெள்ளை அரிசி சாப்பிடுறது ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுத்துலயுமே வந்து வெறும் சக்கை தான் இருக்கு. ஏன்னா இந்த வெள்ளை அரிசியில அவுட்டர்ல இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்போ ஹெல்தியான ஒரு பேலன்ஸ்டு மீல்னா என்னன்னா கொஞ்சம் வெள்ளை அரிசியா இருக்கலாம், இல்ல ட்ரெடிஷனல் அரிசி, இல்ல மில்லட்ஸா இருக்கலாம், அது கூட கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் சுண்டல் வகைகள், இல்ல கொஞ்சம் வந்து நான்வெஜ்ஜா இருக்கலாம். இந்த மாதிரி ரைஸ் போர்ஷனை கம்மி பண்ணிட்டு சைடிஷ் போர்ஷனை அதிகம் பண்ண உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆவதை நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட டாக்டர் ஃபார்மர் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல வேற எதை பத்தி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல பேசணும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.